நான் சொல்லல ஒரு வேலைக்கு லாக்கு கிடையாதுன்னு. ஏத்த நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், நீங்கள் தான் வந்து சரியாக பிடிக்க மாட்டீங்க. இந்த வாய்க்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. உங்க ஆத்தா வீட்லேருந்து அப்படியே சீரன் சனத்தையுமா கொண்டு வந்து குவிச்சிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் பொருள் தானே போனா போதும் விட்றதுக்கு. இது எங்கள் அம்மா வீட்லேருந்து நான் கொண்டு வந்தது. ஒன்றுத்துக்கும் வக்கில் அது குடும்பத்துலேருந்து வந்துட்டு நீ இவ்வளோ வாய் பேசுறியா? ஏத்த என் குடும்பத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க. ஆமாம் குடும்பமா பொல்லாத குடும்பம். ஒரு பவுன் போல துப்பு கிடையாது. போட்டு இந்த ட்ரெஸ்ஸோட அமுச்சு விட்டா உங்க ஆத்தா. எதிர்த்த வீட்டு விஜய மருமவ 50 பவுன் நகை, காரு, கட்லு, பீரோ, பாத்திரம் பண்டன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்தா. அது மட்டுமா சுசிலா மருமவ வீட்டில் அவன் பையனுக்கு பிஸ்னஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க. அது பத்தாது சொத்துல பாதி அவன் மருமவன் பேரில் தான் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? அந்த ஆடு மாடை வேணா ஆள் கொண்டா பிடிச்சிருப்பாங்கன்னு உனக்கும் உன் தங்கச்சிக்கு வேணா கொடுப்பாங்க. ஏத்த இங்கே மட்டும் என்ன வாழுதான், அப்படியே பெரிய சொத்து வச்சிருக்கீங்களா நீங்கள்? கொஞ்சமாக விவசாய நிலம் வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் வெறும் 20,000 தான் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாரு. சொன்னீங்களே விஜயா சுசீலா, அவங்க மகனுங்கள்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க. மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம்னு சம்பாதிக்கிறாங்க. வாய் இருக்குன்னு ஓவராக பேசாதீங்க. எப்பா 20,000 சம்பாதிக்கிறவனா நீ ஏன் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்? போது நிறுத்துங்க. என்ன எப்படி நிறுத்த சொல்கிறது? ஏத்த அவளை யாருன்னு நினச்சிங்க? அவள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா. அதுவும் சும்மா இல்லை, பெரிய போஸ்டிங்கில் இருக்கா.